ஆகநந்தினி மேடம், ஆட்சிக்கு வந்த குறைந்த நாட்கள்லயே நாங்க இதை செயல்பாட்டு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு முதலமைச்சர் விஜய். இப்போ ஒரு தேவை இருக்கு இல்லையா? ஏன்னா இப்ப இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்ட திராவிட கட்சிகள் அப்படி இருந்தும் கூட பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், வன்கொடுமைகள், சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்படின்னும் போது அதை தடுக்க தவறிய காரணத்தால் இன்னைக்கு ஒரு தேவை அப்படிங்கிறது இன்னும் கூடுதலாக இருக்கு. அப்போ அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னா வரவேற்கக்கூடியதானே? பார்ப்போம் எப்படிதான் பண்றாங்க பார்க்கலாம் இல்லையா? சார் 100% வரவேற்கக்கூடியதுதான். நாங்க அது இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா நாங்க மட்டும் தான் இதை செஞ்சோம்னு சொல்றதுதான் ஏத்துக்க முடியலன்ற ஒரு விஷயத்த வைக்கிறோம். சார் காங்கிரஸ்ல சார் பேசும்போது ரொம்ப அழகா சொன்னாரு. அதாவது ஃபேக் ஐடியை வச்சு இவங்கதான் இது பண்றாங்க. இன்னைக்கு ஃபேக் ஐடிக்கு பேர் போன கட்சி எதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா சமூக வலைதளத்துல ஒரு பெண் ஒரு உரிமைக்காக பேசுறாங்க, இல்ல திமுக சார்ந்து பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு கேவலமா கீழே வந்து மெசேஜ் பண்ணக்கூடியவங்க யாருன்னு தெரியும். அதை விட ரொம்ப முக்கியம், இவர் பத்மநாபன் சார் பேசும்போது சொன்னார்ல, எங்க ஏரியாவுக்கு வந்து பாருங்க, நீங்க எங்க ஏரியாவுக்கு வந்து பாருங்க. சூலூர்ல நடந்த அந்த 9 வயசு குழந்தை இறந்ததுக்கு கீழே டிவிக்கேன்னு போட்ட ஒரு மெசேஜ் சமூக வலைதளத்துல அவ்வளவு மோசமா பரவப்பட்டுச்சு. அது எவ்வளவு ஒரு அந்த வாசகத்தை சொல்றது கூட எனக்கு மனசு இல்லை சார். அதாவது சாக்லேட்டுக்கு காமிச்சு நீ போனதுக்காக நாங்க, அதாவது சிஎம் சார் பொறுப்பெடுத்துக்க முடியுமான்னு கேட்கும் போது இவங்களோட நிலைப்பாடு எந்த நிலைமையில இருக்குன்னு பாக்கணும். இன்னொன்னு, 20 வருஷமா திராவிட ஆட்சிகள் நடந்தனாலதான் இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு எப்படி சார் இப்படி கொஞ்சம் கூட ஒரு மனசுல ஒரு ஈரமே இல்லாம பேச முடியும்? என்ன இவங்க இன்னைக்குதான் சிங்கப்பெண் காவல் படைங்கிறது இன்னைக்குதான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்ததா? அதாவது 1973ல முதல் பெண் எஸ்ஐ அப்படிங்கறத உஷா அவர்களை உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதுக்கப்புறம் பெண்களுக்கு சிறப்பு காவல் நிலையங்களை உருவாக்கியவர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். அதை தாண்டி எத்தனை பேர் திலகவதி ஐபிஎஸ் இருந்திருக்காங்க, அர்ச்சனா. நீங்க தொடரலாம் சரிதான் மேடம். ஆனா அதுக்கான பலன் என்ன? கூட இல்ல சார், உண்மையான சிங்கப்பெண்ணா இன்டெலிஜென்ஸ் சீஃபா இருந்தவங்க பாலநாகதேவின்ற ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. இதுக்கு மேல இன்னொன்னு விஷயம் சொல்லட்டுமா? இன்னைக்கு நீங்க சொல்றீங்களே இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. சார், தமிழ்நாடு தான் அதிக டவுரியில பாதிக்கப்பட்டது. அதை மீட் எடுத்து இன்னைக்கு டவுரினால ஒரு பிரச்சனை வந்தா பெண்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கும்னு சொல்லி போய் நிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. இன்ன வரைக்கும் அதுக்கான ஆக்ஷன் குறித்து எடுக்கப்பட்டு தான் இருக்கு. இவர் சொன்ன திராவிட கட்சிகளோட வரலாறுக்காக இதை நான் சொல்றேன். ஈவ் டீசிங்கிறது எவ்வளவு மோசமா இருந்துச்சு. இன்னைக்கு அதை தாண்டி பெண்கள் இந்த அளவுக்கு முன்னேறி வந்ததுக்கு இந்த காவல் படைகளை உதவி செஞ்சனால முடிஞ்சது. அதை தாண்டி இன்னைக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. குடிச்சு வந்து ரோட்ல போட்டு மனைவி அடிச்சு எத்தனையோ வரலாறு இருக்கு சார் தமிழ்நாட்டுல. ஆனா அதையெல்லாம் மாத்துனது இதே திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருந்த போது. இன்னைக்கு ஒருத்தவங்க பயப்படுறாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மாத்திருக்கோம். அதை தாண்டி நடக்கக்கூடிய இந்த விஷயம். அப்புறம் என்ன சொன்னாங்க, போதைப் பொருளை பத்தி சார் இவ்வளவு பேசுறாரு. அதுக்கும் சேர்த்து தானே சிஎம் சார் சைன் பண்ணாரு. அப்ப இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குல்ல, அது ஃபேக்கா உண்மையான பத்மநாபன் சார் கேட்டுக்கோங்க. ஏதோ போதை பொருள் எங்கிருந்து உற்பத்தி ஆகுது, அதுக்கு யாரு வந்து பெரிய அத்தாரிட்டியா இருந்தாங்க, இன்னைக்கு ஒருத்தரோட பேரெல்லாம் ரொம்ப நிதர்சனமா வந்துட்டு. அப்போ அது எது கரெக்டா இருக்கும்னு நம்ம பத்மநாபன் சார் அவர்கள் தான் சொல்லணும். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த சிங்கப்பெண் காவல் படை ஆரம்பிச்சதுல நாங்க தவறுன்னு சொல்லவே இல்லை. இதை எப்படி கிரைட்டீரியா பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தா, இப்ப அரசியல் மினிஸ்டர் அந்த சார் சொல்லும் போது தெளிவா சொன்னார். இதுல இன்னொரு விஷயம், அதாவது அவர் நிறைய திட்டங்கள் அதாவது ஆல்ரெடி சட்டப்பேரவையில நிறைவேற்றப்பட்டதை சொன்னார். இதுல ரொம்ப முக்கியமா டிஎம்கே தேர்தல் மேனிபெஸ்டோல சொன்ன ஒரு விஷயம், 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை தான், இந்த மாதிரி தண்டனை தான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்தாங்க. அது டிஎம்கே தேர்தல். சரி, நீங்க சொல்றதெல்லாம் சரி. நீங்க அத்தனையும் நீங்க போட்டீங்க, சட்டமா போட்டீங்க. அதுக்கு முன்னாடி நடவடிக்கை எடுக்கும் போது உதயநிதி ஸ்டாலின் பேசினாரு, எம்எல்ஏ பேசினாரு, கட்சிக்காரங்க பேசினாங்க. நடுவுல போய் நீங்க போலீஸ் காவலர்களால் அவர்களுடைய கடமையை செய்ய முடியும். நீங்க இடையூறு செய்யாதீங்க. சட்டம் போட்டுட்டு சட்டம் வர அடுத்து கூட உங்க கட்சிக்காரங்க எம்எல்ஏவும் மாவட்ட செயலாளரும் போன் பண்ணி பத்மநாபன் சார் வரது இப்ப நீங்க நாங்க விமர்சனத்துக்கு முடியாதுன்னு சொல்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கீங்க? எல்லாம் இது ஜனநாயக நாடு. இல்ல வடக்குல மட்டும் தான் ஜனநாயகம். நீங்க சொன்னதெல்லாம் மக்கள் ஏத்துக்கல. நீங்க சொல்றதெல்லாம் உங்க தோல்வி, மிகப்பெரிய தோல்வி. முடிக்கட்டும் சார். இந்த மாதிரி தவற கூட சப்ப கட்டுறீங்க. சரி, ஓகே செட் பண்ணீங்களா? நீங்க வந்து கண்காணிங்க. தவற சப்ப கட்டாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. 6 மாசம் சார் 6 மாசம் முடிக்கட்டும் சார். பத்மநாபன் சார் சொன்னீங்க. ஆனா இப்ப 3 மாசத்துல ஆட்சி கவனம் டெய்லி விமர்சனம் பண்றீங்க. அடுத்து
அதை புரிஞ்சு பேசுங்க. அமைச்சர் இருக்காங்க சார், 2 அமைச்சர் இருக்காங்க, 6 தாவேக்கா எம்எல்ஏ இருக்காங்க, ஒருத்தரால வந்து நிக்கல. அங்க அத்தனை போராட்டங்கள் நின்னோம், மக்கள் இறங்கி போராடினாங்க. நீங்க வந்து பாத்தீங்களா சூழல்ல நடந்த அந்த குழந்தைக்கு என்ன நடந்துச்சு நீங்க வந்து பாத்தீங்களா சார்? 34 வயசு பேச முடியாத அந்த அந்த ஒரு பெண்ணுக்கு இன்னைக்கு நியாயம் கிடைக்கல. என்ன சட்டம் உங்க பண்ணுச்சு? சரி, என்ன ஓகே நீங்க ஓகே நடவடிக்கை ஓகே எடுத்தீங்க? கேட்போம் கேட்போம் கேக்குறோம். கேட்போம் கேட்போம் கேட்போம்